ஹலோ கைஸ். இனி கொஞ்ச நாளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வேர்ல்ட் ஹியூமன் உருவாக்குன வேர்ல்டே கிடையாது. ரியல் வேர்ல்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், இனி கொஞ்ச நாள்ல இந்த உலகமே ஏஐயோட கண்ட்ரோல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஐனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதோட பேசிக்கான விஷயத்த மட்டும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா செயற்கையாக உருவாக்கப்பட்ட புத்திசாலிகள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய மூவி ஞாபகத்துல வரும். அப்படி உங்களுக்கு எந்த மூவி ஞாபகத்துல வருது அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதுவே திங்க் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு ஃபியூச்சர் ஸ்மார்ட்டா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் பண்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஏஐனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்கறது, பேசுறது, வேலை செய்யறது, இந்த பேசிக்கான ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஹியூமன் மாதிரி திங்க் பண்றது. இங்க அல்டிமேட் கோலே ஹியூமனை மிமிக் பண்றது அப்படிங்கிறது தான். இதை பேஸ் பண்ணி தான் ஏஐங்கிற விஷயத்தையே உருவாக்கியிருக்காங்க. இப்போல்லாம் இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கிறது, ரெக்கமெண்ட் பண்றது, உங்களுக்கான ஐடியாஸை கொடுக்கறது எல்லாத்தையும் தாண்டி டெசிஷன் மேக் பண்ற அளவுக்கு இந்த ஏஐயை டெவலப் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல கூகுள், குரோம், ப்ரௌசர் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் சர்ச்சஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, இந்த கூகுள் ப்ரௌசர் எல்லாமே நீங்க எதை சர்ச் பண்றீங்க, நீங்க எதை ஜாஸ்தியா ரெக்கமெண்ட் பண்ணி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கான ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஈவன் தான் நீங்க கூகுள்ல பார்த்தாலுமே நீங்க ஜாஸ்தியா எதை சர்ச் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு நியூஸா உங்களுக்கு ஹோம் பேஜ்ல கொடுத்துரும். இப்போ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்லயே பார்த்துட்டோம்னா நீங்க யாரோட வீடியோஸ் ஜாஸ்தி பாக்குறீங்க, எந்த மாதிரியான சர்ச்சஸ் நீங்க ஜாஸ்தி யூஸ் பண்றீங்க, எதை நீங்க ஜாஸ்தி லைக் பண்ணி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கான சஜஷன் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்க இது பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட நீங்க ஜாஸ்தி என்னோட வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சஜஷன்ல உங்களுக்கு இது வந்திருக்கும். அது போக இன்ஸ்டாகிராம்ல எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான ரீல்ஸ் ஜாஸ்தி ஃபாலோ பண்றீங்க, நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க, என்ன மாதிரியான விஷயத்த, என்ன மாதிரியான கண்டென்ட் ஜாஸ்தி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கான ரெக்கமெண்டட் வீடியோஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஏஐ தான். சாட் ஜிபிடி, டீப்சீக் இந்த மாதிரியான விஷயங்களும் ஏஐ தான். இப்படி உங்களுக்கு ஒரு ஒரு ரீல்ஸ் அண்ட் வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்றது அப்படிங்கிறது ஜென்ரேட்டிவ் ஏஐ. இது ஏஐயோட ஒரு ஸ்பெஷல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் டெசிஷனை மேக் பண்றது மட்டும் இல்லாம ஒரு புது விஷயத்த உருவாக்கவும் செய்யுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ கிட்ட போய் பிரியாணி எப்படி குக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கூகுள், குரோம், ப்ரௌசர் இந்த மாதிரி எல்லா வெப்லையும் இந்த சர்ச்சஸ் எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கறதுல கொடுத்துரும். இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு பிக்சரைசேஷனாவோ, வீடியோவாவோ இல்ல டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்ல கேட்டாலுமே இந்த ஏஐ உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக நம்மளோட டே டு டே லைஃபை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது சில அசைன்மெண்ட்காக, ஹோம்ஒர்க்காக இல்லை சில டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இந்த சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது, எந்த புக்கில் எந்த பேஜில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற வரைக்குமான அக்யூரேட் ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபார்முலா, டெரிவேஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது எல்லாமே எந்த அளவுக்கு இந்த ஏஐயை நம்பலாம் அப்படிங்கிறது இன்னுமே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த கூகுளுக்கும் ஏஐக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கூகுள் நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அதுக்கான ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் கொடுக்கும். ஆனா இந்த ஏஐங்கிறது நீங்க யூஸ் பண்ண அதை தன்னை ட்ரைன் பண்ணிட்டு நீங்க யாரு என்னங்கிற வரைக்குமே எக்ஸாக்ட் ரிசல்ட் தெரிஞ்சு வச்சிருக்கும். நான் ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்திருந்தேன். நீங்க ஜாஸ்தி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களை பத்தி கேட்டு பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான பர்சன் கேட்டு அதுக்கான ஒரு இமேஜை கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஆக்சுவல் லைஃப் என்ன, நீங்க நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்களே அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரியான ஒரு லைஃப்ல இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு பிக்சர் கூட கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இதை ட்ரை பண்றதுக்காக ஒரு பிக்சரை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது முடிஞ்சா நான் உங்களுக்கு இந்த வீடியோல எங்கேயாவது ஆட் பண்றேன். ஸோ நான் ஜாஸ்தி யூடியூப் கண்டென்ட் ரிலேட்டடா பார்க்குறேன், நிறைய இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸை தேடுறேன், நிறைய விஷயத்துக்கான மீனிங்கை தேடுறேன், நிறைய ஃபார்முலாஸை தேடுறேன், நிறைய அல்காரிதம் பத்தி லேர்ன் பண்றேன், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எனக்கான பிக்சரைசேஷன், அது போக நான் ஒர்க் பண்றேன், இது எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு அதுக்கான பிக்சரைசேஷனை எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் எதை லைக் பண்றேன், என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல நான் இருக்கேன் அப்படிங்கறத ஓவராலா ஒரு அசம்ஷனுக்குள்ள அதுக்கான பிக்சரைசேஷன்ஸும் கொடுத்துச்சு.
இப்போ நீங்க ChatGPTயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க நீங்க கேட்கிற எல்லாத்துக்குமே அக்யூரேட் ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க். ஆனா, நீங்க கேட்கிற எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ஆன்சர் அது மேக்ஸிமம் கொடுக்க தான் செய்யுது. பட் இங்க விஷயமே நீங்க கொஸ்டின ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணி கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஏஐனால மெஷின் லாங்குவேஜ்க்கு தேவையான கோடிங்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இருந்தாலும் நீங்க அந்த கோடிங்க ப்ராப்பரா மாடிஃபை பண்ணி ஹியூமன் மைண்ட யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணவே முடியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மெயில் டைப் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் டிராஃப்ட் மெயிலாச்சும் எங்கேயாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள்ல நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்திருப்போம். பட் இப்போ நீங்க சாட் ஜிபிடி இல்ல ஏஐ மாதிரியான எந்த வெர்ஷன்லயுமே நீங்க யாருக்கு என்ன மெயில் டைப் பண்ண போறீங்க, எப்படிப்பட்ட மெயில் டைப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்த மட்டும் சொன்னா போதும். அது ப்ராப்பரா சப்ஜெக்ட், பாடி, கன்டென்ட் வரைக்கும் எல்லாமே ப்ராப்பரா அதுவே டிராஃப்ட் பண்ணி குடுத்துருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் மூவிஸ்ல விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஏஐ யூஸ் பண்றனால இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரியான எஃபெக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இனி கொஞ்ச நாள்ல நான் இப்போ எடுத்திருக்கிற இந்த வீடியோக்கு கண்டென்ட் நான் புக்ஸை படிச்சு வெப்சைட்டை பார்த்து அப்படின்னு சொல்லி எடுக்காம எனக்கு இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐட்ட சொல்லிட்டேன். நானே பேசுற மாதிரியான வீடியோ மேக் பண்றது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஏஐ யூஸ் பண்றனால ஸ்கிராச்ல இருந்து ஒரு வெப்சைட்டே நம்ம ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். ஈவன் தான் உங்களுக்கு வெப்சைட்டை பத்தி எந்த நாலேஜும் இல்லைனாலுமே நீங்க நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர்மேன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பவர் டிக்ரீஸ் ஆகுது, உங்களோட ஃபியூவல் கம்மியாயிட்டு இருக்கு, உங்களோட எனர்ஜி கம்மியாயிட்டு இருக்கு, இல்ல உங்களுக்கு பிளட் லாஸ் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு யாராவது தேவைப்படுறாங்களா, இல்ல உங்களை எங்கேயாச்சும் அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல பேசிக்கிட்டே இருக்கும். இதுவுமே ஏயோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க எந்தெந்த மூவிஸ்ல பார்த்துருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த ஏஐனால நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நடந்தாலும் அதுக்கு நெகட்டிவா நிறைய விஷயம் இருக்கதா செய்யும். இப்போ ஃபியூச்சரே ஏஐ தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு மெஷின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆக ஹியூமனுக்கு நிறைய டேஞ்சரான விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் இது ஹியூமனோட கிரியேட்டிவிட்டியை தாண்டி தன்னைத்தானே திங்க் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு டெசிஷன் மேக் பண்றதுனால அதோட கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஏஐனால நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நடந்தாலுமே இப்போ மனுஷங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயம் கண்டிப்பா நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பிகாஸ் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கம்மியா தான் தேவைப்படும். நிறைய பேர் நாளைக்கு ஏஐ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க இப்போ ஒரு ஐடி செக்டாரை எடுத்துக்கிட்டாலும் அங்க ஒரு மனுஷன் உட்காந்து ஒரு கோடிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏஐ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஏஐ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால மனுஷங்களுக்கான தேவை கம்மியா தான் இருக்கும். நிறைய பேர் வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்னதான் அது அதோட ரிசல்ட்ஸை கொடுத்தாலும் இங்க நம்மளோட மைண்டை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பிகாஸ் ஏஐங்கிறது எண்ட் ஆஃப் த டே மனுஷன் உருவாக்கின ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி ஏஐ பத்தி நீங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நினைச்சு வச்சிருக்கீங்க, இல்ல ஏஐல நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா, ஏஐ பத்தின நாலேஜ் தான் உங்களுக்கு என்ன இருக்கு, ஏஐ இருந்தா இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்தெந்த மாதிரியான ஏஐ வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.